இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் கருளி இருக்கிற இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் தடைகளை, சூழ்நிலைகளை, பலவீனத்தை, தோல்விகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் உள்ளத்திலே கலக்கமுற்றவர்களாய், தங்களால் எதுவும் இயலாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய், ஆவியிலே பலவீனப்பட்டு நிலை தடுமாறி காணப்படுகிற உங்களின் ஆத்துமா அனுதினமும் தேவனை நோக்கி கண்ணீர் வடித்து விண்ணப்பித்துக் கொண்டு இருக்கிறதை இன்றைக்கு கர்த்தர் காண்கிறார். உங்களின் கண்ணீரின் துளிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தம் திருப்தியில் வார்த்து வைத்துள்ளபடியினால் இன்றைக்கு நல்ல பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்திற்கு நன்மையானதை தருகிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக தேடி வந்த ராஜமேன்மை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ அவனை அபிஷேகம் பண்ணுவாயாக என்று உத்தரவு கூறுகிறதையும் அங்கே ஈசாய் 7 குமாரரையும் காண்பிக்கிறார். 8வது குமாரரான தாவீதை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை மறந்து போகிறார். ஆனால் கர்த்தரோ மறக்காதவராய் தாவீதை நினைவு கூறுகிறார், அபிஷேகம் பண்ணப்படுகிறான், இஸ்ரவேலருக்கு ராஜாவாக உயர்த்தப்படுகிறான் என்பதை வாசித்து அறிகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டும் கைவிடப்பட்டும் கவலையோடும் துக்கத்தோடும் காணப்படுவீர்களானால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ உங்களின் உள்ளார்ந்த இருதயத்தை பார்க்கிறவராய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வந்து உங்களுக்கான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும்படி செய்து ராஜரீக மேன்மையை தந்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக தேடி வந்த வெற்றி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீது யுத்த களத்தில் இருக்கும் அண்ணன்மார்களை சந்திக்கும்படி செல்கிறான். சென்றவன் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி பேசுவதையும் தான் வணங்குகின்ற இஸ்ரவேலின் தேவனாம் கர்த்தரை நிந்தித்து பேசுகிறதையும் காண ஒட்டாமல் பதிலுக்கு தேவனை நிந்திக்கிறதற்கு விருத்தசேனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று கூறுகிறதை கர்த்தர் காண்கிறார். தன்னை விட்டு கொடுக்காது பேசிய தாவீதுக்காய் கோலியாத்தை வீழ்த்தும்படியான உத்தரவையும் பலனையும் அதிகாரத்தையும் தாவீதுக்கு கொடுக்கிறார். பெரிய வெற்றியை பெரும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், தீர்மானங்களில், ஆலோசனைகளில் அநேகர் உங்களை மட்டுப்படுத்தலாம், அல்லது சத்துருவினால் பல தடைகள் வரலாம், அல்லது அவைகளை செய்ய விடாதபடிக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமாக கூட இருக்கலாம். ஆனாலும் இவை எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறபடியினால் அவர் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மேல் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் வல்லமையையும் செயல்படுத்தி உங்களை தேடி வெற்றிகள் வரும்படி, நன்மைகள் வரும்படி ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக தேடி வந்த ஆசீர்வாதம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதின் நகரத்தை பகைவர்கள் முற்றுகையிட்டு தீக்கிரையாக்கி கொள்ளையடித்து சிறைப்பிடித்து சென்று விட்டனர். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுது தேவ சமூகத்தில் முறையிட்டனர். கர்த்தர் தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டு நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று வாக்குரைத்து ஆசீர்வதித்து அதன்படி தாவீதுக்கு ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுக்கிறதை வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் சத்ருவினால் உங்களின் வாழ்க்கையில் சரீரத்தின் பலனை, வியாதியினால் சமாதானத்தை, குடும்ப உறவுகளினால் மகிழ்ச்சியை, ஐக்கியத்தை இழக்கும்படி செய்து
எல்லா நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் சத்துரு சூறையாடி விட்டானே என்றும் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறானே என்றும் நீங்கள் அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் நீண்ட நாட்களாய் அழுது கொண்டு தேவனை நோக்கி நல்ல பதிலுக்காக காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் எவையெல்லாம் இழந்தீர்களோ அவற்றை இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள் என்கிறார். இன்றைக்கு உங்களை தேடி நன்மைகளும் ஆசிர்வாதங்களும் வரும்படி நீங்கள் மேன்மேலும் பலப்பட்டு விருத்தி அடைந்து சரீரத்தில் பலன் உண்டாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். வார்த்தை விசுவாசிங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாதவர்களாய் விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிற இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கும் நன்மையானதை தந்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் முதல்ல மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து அனுப்ப போகிறோம். சங்கீதம் 52 கடைசி வசனம் 9 வாசிக்கலாமா? நீங்க செய்வீர் என்று உண்மை என்றென்றைக்கும் துதித்து உடைய நாமத்திற்கு காத்திருப்பேன், உடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீரே இதை செய்து, இதை கர்த்தர் செய்தார். நீரே இதை செய்தீர்னா எதை கர்த்தர் செய்தார்? நமக்கான நன்மைகளை, நமக்கான ஆயத்தங்களை, நமக்கான திட்டங்களை, நமக்கான நித்திய ஜீவனை, இதெல்லாம் நமக்காக அவரே செய்தார். ஆமென். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் ஆலயத்துல பச்சையான ஒலிவ மர கன்றுகளை போல, ஒலிவ மரத்தை போல நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். இது தேவனுடைய கிருபைன்னு சொல்றான் இல்லையா? அதை தான் அவர் செய்ததா இங்க அர்த்தம். ஆமென். அப்ப இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஆலயத்துல நீங்க நாட்டப்பட்டிருப்பது தேவனுடைய கிருபை. ஆமென். அந்த நாட்டப்பட்டிருக்கிற காரியத்துல அவர் கிருபையை நினைச்சு கர்த்தரை நித்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை செய்தீர் என்று உண்மை என்றென்றைக்கும் துதிக்கிறீங்களா? டெய்லி துதிக்கிறீங்களா? ஜெபம் மட்டும் பண்றீங்களா? இல்ல, முதல்ல துதிக்கணும். நம்ம மாம்சத்தெல்லாம் போய் முட்டி போடுவோம்ல, அப்ப எடுத்த உடனே அப்படியே ஜெபம் பண்ணும்போது ஆவியில வந்துருவோமா? இல்ல, துதிக்க ஆவியில நிரம்புவோம். ஆமென். என்ன செய்வோம்? துதிக்க. சிலர் போன உடனே பிரசனம், அது நல்லது, அல்லேலூயா. அது இல்லை அப்படின்னா துதிக்கணும். ஆமென். எப்பவுமே துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி துதிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாமத்திற்கு காத்திருப்பேன். துதிக்கிறவங்க என்ன செய்வாங்க? காத்திருப்பாங்க. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? சில பேரால வெயிட் பண்ணவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? துதி இல்லை. சில பேரால எந்த காரியத்தை செய்ய முடியாது. காரணம் என்ன? துதி இல்லை. ஆனா நீங்களும் நானும் காத்திருக்கிற பிள்ளைகள். ஆமென். துதிக்கிறவங்க வெயிட் பண்ணுவாங்க. சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் நல்ல அடி, சரியான அடி, காயங்கள். நான் கற்பனையில பார்க்கிறேன். கண்கள் அடித்து, அவருடைய முகத்துல இருந்து அப்படியே ரத்தம் வடியுது. அந்த அளவுக்கு அடித்து இருக்கிறாங்க. முட்டி போட முடியாத நிலைமை. தொழுவத்துல கட்டி வைத்த மாதிரி, மாடு மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப பவுலும் சீலாவும், ஏன்பா எனக்கு இந்த சோதனை? உங்க பேரை தானே அறிவிச்சோம், உங்க பேரை தானே நாங்க பிரஸ்தாபப்படுத்தினோம், உங்களுக்காக தானே ஊழியர் செய்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. இப்படிலாம் புலம்பல. ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க. சீலா, துதிக்கலாமா, செபிக்கலாமா? ஓகே. 2 பேரும் நல்லா துதித்து ஜெபம் பண்ண தொடங்கிய போது அஸ்திவாரங்கள் அசைய ஆரம்பித்தது. எங்களுடைய கட்டுகளும் கழன்று போனது என்று வீட்டுல வாசிக்கிறோம். அப்ப கேட்டுக்கொண்டிருந்த எல்லா கட்டுகளும் கழண்டு போயிடுச்சு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, துதிக்கிறவர்களுக்கு உங்களுக்கு மட்டும் நன்மை நடக்காதான், கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அத்தனை பேருக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கும். யாருக்கு முன்பாக? பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கும். அதனால இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நல்லா துதிக்கலாம். துதிக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டதில்லை. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் தேவநாம மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். அதோட ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கரம் எங்கள் மத்தியில ஆளுகை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்கப்பா. அன்றதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடனும் கூடவே இருந்து உங்கள் உள்ளத்தில் பேசிக்கொண்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் செயலாட்டி கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு தேவை இருந்தாலும் அவரையே நோக்கி பார்த்து கூப்பிடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு செவி சாய்ப்பார். சில நேரங்களில் நம்மை மறுபடியும் அவருடனே சேர்த்து கொள்ளும்படி சில சோதனைகள் வரலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எனக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, ஆள் பார்த்து செயல்படுபவரும் இல்லை. மனிதர்கள் உங்கள் முகத்தை பார்ப்பார்கள், ஆனால் யாவரையும் உண்டாக்கிய ஆண்டவர் ஒவ்வொருவரின் இருதயத்தை பார்க்கிறார். அவரவர் செய்கைக்கு தக்க பலனை நிச்சயம் அருளச் செய்வார். ஒருவரையும் விட்டு விலகவும் மாட்டார், ஒருவரையும் கைவிடவும் மாட்டார். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவினுடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைகளே கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, உன் கால் நடையை இந்த நாட்களிலே சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய கால்களின் நடையை இந்த நாட்களிலே சீர்தூக்கி பார்க்கும்படியாகவும் நம்முடைய வழிகள் இந்த நாட்களில் நிலவரப்படும்படியாகவும் தேவன் இந்த நாட்களிலே விரும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் சற்று இந்த நாட்களில் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வேத பகுதியிலே எடுத்து பார்ப்பதா இருந்தால், அங்கே வாயின் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளிலே மாறுபாட்டை உனக்கு அங்கே தூரப்படுத்து, உன் கண்கள் நேராய் இந்த நாட்களிலே நோக்க கடவது, உன் கண்ணிமையை உனக்கு முன்னே இந்த நாட்களிலே செவ்வையாக பார்க்க கடவது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 27வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, வலது புறமும் இடது புறமும் சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், ஒரு சரியான வழியிலே செம்மையான வழியிலே இந்த நாட்களிலே நம்மை நடக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகத்தை போல் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லி இன்றைக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர்களுடைய நடைகள் சரியான சீராக இந்த நாட்களிலே இல்லாத நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இந்த நாட்களிலே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய கால்கள் சீரான வழியிலே இந்த நாட்களில் செல்லாமல் தாறுமாறாய் இந்த நாட்களிலே நடக்குமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே சற்று இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், எல்லாம் இந்த நாட்களிலே கோணலானவைகளையும் அங்கே சீரற்றதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் இங்கே நீதிமொழியை எழுதுகிற வேளையிலே இப்படியாக இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய கால்கள் அங்கே கால் நடைகள் சீர்தூக்கி பார்க்கும்படியாக இந்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது. சரியான வழியிலே நேரான பாதையை நேரான காரியத்தை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் நல்ல வழியிலே இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வழிகள் எல்லாம் இந்த நாட்களில் நிலைப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல வழிகள் என்று சொல்லுகிற வேளையிலே நாங்கள்
முதலாவது கவனித்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் என்ன வழியிலே இந்த நாட்களில் நடக்கிறோம் என்பதை. நம்முடைய வழிகளைத்தான் இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே அங்கே மாற்றுகிற காரியம் நாங்கள் எப்படியாக நடக்கிறோம் என்பதைத்தான். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய காரியங்கள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த நீதிமொழிகள் நமக்கு விளக்கப்படுத்தி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே பாருங்கள், அநேகருடைய குடும்பத்திலே பார்க்கிற வேளையிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஏன் இந்த நாட்களில் பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் இப்படியாக வருகிறது சொன்னால், அவர்களுடைய நடைகள் செம்மையான வழியிலே இந்த நாட்களில் இருப்பதில்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. செம்மையான வழியிலே இந்த நாட்களில் நடக்கிற மனுஷன் இந்த நாட்களிலே அவன் சிந்தித்து ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக இந்த நாட்களில் செயல்படுத்துவான் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இந்த உலகத்தின் பாதையிலே நாங்கள் நடந்து போவோமா இருந்தால் இந்த உலகம் இந்த நாட்களிலே ஒரு அழிவை சந்திக்க போகிறது. அதே வேளையிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே உலகம் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே எப்படியாக செல்லுகிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய வழியை சிந்திக்காதபடி இந்த நாட்களில், இன்றைய நாட்களிலே பார்க்கிற வேளையிலே டெக்னாலஜிகள் இப்படியான காரியங்கள் மூலமா இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், தேவனை வெறுத்து இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களிலே தேவன் அற்றவர்களாய், உணர்வில் இல்லாதவர்களாய், தங்களுடைய வழியிலே இந்த நாட்களில் நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.